வணக்க மக்களே! நெறைய பேர் இப்ப வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஒரு பேட் நியூஸா வந்து இது அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்குள்ள நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க பார்ட் டைமா வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து நெறைய விருப்பம். ஏன்னா ஜாப் செக்யூர் இல்லாதனால நெறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாரி இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னன்னா, நம்ம வந்து 5த் அதாவது வந்து ஓவராலா வேர்ல்டுலயே வந்து நம்ம வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்லாம் வந்து 5த் பொசிஷன்ல இருந்தது. இப்போ சமீபத்தில வந்து அது 7த் பொசிஷனுக்கா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? 5த்லேருந்து 6த் ஆச்சு. அதாவது வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து தைவான் நம்ம வந்து 5த் பிளேஸ்ல இருக்கும்போது, தைவான் வந்து 5த் பிளேஸ் ஆகி நம்ம வந்து 6த் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அகைன் வந்து என்னவாயிருக்குன்னா, தென்கொரியா வந்து நம்மள பீட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம வந்து நம்மள 7த் பிளேஸ்க்கு தள்ளிட்டு அவங்க வந்து 6த் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஏன் இந்த ரீசன்னா, நம்ம ஏன் வந்து இவ்வளோ கொஞ்சம் டவுன் ஆயிட்டு வரோம்னா, வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த நெறைய போர் நடந்துட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து நம்ம ஏஐ உடைய டெவலப்மெண்ட்ல நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, நம்ம அது இல்லாம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்மளுடைய மார்க்கெட்லேருந்து வெளிய போயிட்டு இருக்குது ரீசன்னால வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 5த்லேருந்து 7த் பொசிஷனுக்கு போயிருக்கோம். தேங்க் யூ.